கூட்டு குடும்பத்தின் பயணம். சின்னஞ்சிறு வயதில் நான் வளர்ந்தது ஒரு பெரிய குடும்பத்தில். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, அத்தை, மாமா, அண்ணன், தங்கை எல்லோரும் ஒரே வீட்டில் இருந்தோம். அந்த நாட்கள் இன்னும் என் நினைவில் தேன் போன்று நிறைந்திருக்கின்றன. கூட்டு குடும்பம் என்றால் என்னவென்று இன்றைய சிறுவர்களுக்கு புரியாது. ஆனால் அந்த ஒற்றுமையும் அன்பும் நிறைந்த வாழ்க்கையை நான் என்றும் மறக்க முடியாது. காலையில் எழுந்ததும் வீடு முழுவதும் ஒரு குளிர்ந்த குழப்பமாக இருக்கும். அம்மா மற்றும் அத்தை சமையலறையில் இடியாப்பம் தட்டும் சத்தம், தாத்தா மூலையில் செய்தித்தாள் படிக்கும் காட்சி, அப்பா மற்றும் மாமா வேலைக்கு தயாராக ஓடும் ஓட்டம், இவை அனைத்தும் ஒரு இசை பாட்டு போல இணைந்திருக்கும். நான் மற்றும் என் தங்கை பள்ளிக்கு தயாராகும் முன் பாட்டி எங்களுக்கு வெண்ணெய் பால் கலந்து கொடுப்பார். குடிங்க, பலம் வரும் என்று சொல்லி எங்கள் முதுகில் தட்டுவார். மதியம் சாப்பாட்டு நேரம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லோரும் ஒரே மேசையை சுற்றி உட்காருவோம். பெரியப்பா வேடிக்கையான கதைகள் சொல்வார். அம்மாவின் சாம்பார் சாதத்தை எல்லோரும் ரசிப்போம். ஒரு நாள் நான் என் தட்டில் காய்கறிகளை தனியாக வைத்தேன். இவற்றை ஏன் தனியாக வைக்கிறாய் என்று அப்பா கேட்டார். நான் இவற்றை சாப்பிட மாட்டேன் என்றேன். அப்பொழுது தாத்தா கடுமையாக பார்த்து, கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் பகிர்ந்து கொள்வதுதான் நியாயம். ஒருவர் விருப்பு வெறுப்புக்காக மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொன்னார். அன்று முதல் நான் என் விருப்பத்தை மற்றவர்களுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டேன். தீபாவளி, பொங்கல் போன்ற திருவிழாக்களில் எங்கள் வீடு முழுவதும் ஒரு பெரிய விருந்தாக மாறும். அத்தை மற்றும் அம்மா ஒன்றாக மிட்டாய் தயாரிப்பார்கள். தாத்தா எங்களுக்கு புது ரூபாய் நோட்டுகளை பரிசாக கொடுப்பார். மாமா வான வேடிக்கை வாங்கி தருவார். அந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதும் சேர்ந்து கொண்டாடுவதுமே முக்கியமாக இருந்தது. ஒரு பொங்கல் நாளில் என் தங்கைக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. அவளால் விளையாட முடியவில்லை. அப்பொழுது எல்லோரும் அவளுக்காக வீட்டிலேயே இருந்து சிறிய விளையாட்டுகளை விளையாடினோம். குடும்பம் என்றால் இதுதான் என்று பாட்டி சொன்னார். ஒருமுறை என் பெரியப்பாவுக்கு வேலை நிறுத்தம் வந்தது. அவரது குடும்பத்தை காப்பாற்ற எங்கள் கூட்டு குடும்பம் முழுவதும் ஒன்றாக நின்றோம். அப்பா மற்றும் மாமா அவருக்கு உதவி செய்தார்கள். அம்மா மற்றும் அத்தை அவர்கள் குடும்பத்திற்கு தினமும் உணவு அனுப்பினார்கள். அந்த நேரத்தில் கஷ்டம் வரும்போது தான் உண்மையான குடும்பம் தெரியும் என்று தாத்தா சொன்னார். இன்று நகர வாழ்க்கையின் வேகத்தில் கூட்டு குடும்பங்கள் கலைந்து போய்விட்டன. ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாழ்கின்றோம். ஆனால் அந்த நாட்களில் நினைவுகள் இன்னும் என் மனதில் உயிரோடு இருக்கின்றன. கூட்டு குடும்பத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள், பகிர்வு, பொறுப்பு, ஒற்றுமை இவை அனைத்தும் இன்று என் வாழ்வில் முக்கியமானவை. கூட்டு குடும்பம் என்பது பிரிவு, பாசம், பண்பாடு இவற்றின் உயிர்ப்பாகும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.